இப்போ நார்மலாக ஒரு ஃப்ளஷ் இருக்கும்பொழுது அந்த ஃப்ளஷ் ஒன்று வந்து மீதி சாப்பிட்டு இல்லை ஓரமாக ஒதுங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவர் இந்த குக்கரில் போட்டு ப்ரெஷரைஸில் வந்து வேக வச்ச உடனே அந்த உடல் பாகங்கள் எல்லாமே என்ன ஆயிருதுன்னா ஃபுல்லாக நூல் நூலாக பிரிஞ்சு போயிருக்கு. அப்போ எலும்பு துண்டுகள் மட்டும் தான் கிடைக்கும். அது அவ்வளோ பெரிய ஏரியில அவங்க தேடுறாங்க. இப்போ சர்வேலன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இவருடைய கன்ஃபர்ஸ் பேஸ் பண்ணி அ மகள் வந்து தொலைந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல. மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ட மாத்தி 302 ஆர்டர் பண்ணி அவர வந்து இந்த வழக்குல சேர்த்து ஒரு கொலை எதிரியாக்கி வழக்கா? கொலை வழக்கா மாத்தி அவர வந்து கைது செஞ்சிருக்காங்க இப்ப. இல்ல இதுல எனக்கு என்ன புரியலன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட சண்டை வந்திருக்கு. கோவத்துல அடிச்சுட்டாரு. அவங்க இறந்துட்டாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த நெறைய கொலை வழக்க பொறுத்த வரைக்குமே, பொதுவா உணர்ச்சி வசப்பட்டு அடிச்சுருவாங்க, இறந்துருவாங்க அப்படிங்கிறப்ப, அ உடம்ப யாருக்கும் தெரியாம எங்கேயாவது போய் பொ புதைச்சுட்டு வந்துருவாங்க, எரிச்சுட்டு வந்துருவாங்க, எங்கேயாவது போட்டுட்டு வந்துருவாங்க. ஏன் ஒரு சில கேஸ்ல கூட உடம்ப துண்டு துண்டா வெட்டி சாக்கு மூட்டையில கட்டி எடுத்துட்டு போய் தூரமா போட்டுட்டு வந்துருவாங்க. இப்படிதான் நம்ம எல்லா கேஸ்லயுமே பார்த்திருக்கோம். ஆனா இந்த முன்னாள் ராணுவ வீரர் தான் ஒய்ஃப அடிச்சு கொன்னு துண்டு துண்டா வெட்டி என்ன காரணத்திற்காக குக்கர்ல வேக வச்சார்? இதுல என்னன்னா, ஒரு உடல் பாகம் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னா, இவர் குற்றவாளியா மாட்டிக்கிருவாரு. நம்ம சொல்றத நம்புவாங்க. நம்புறனால நம்ம ஈஸியா அந்த வழக்குலருந்து தப்பிச்சுக்கலான்ற எண்ணத்துல தான் அவர் முதல்ல அத பண்ணியிருக்கிறாரு. அதாவது ஒரு அச்சத்துல முதல்ல டிஸ்போஸ் பண்ணணும். அடிச்சுட்டு இறந்துட்டாங்க. சரி நம்ம உடல் பாகத்த வச்சு அப்படியே இது பண்ணா, நம்ம ஒரு முன்னாள் ராணுவத்திலேருந்து பணி செஞ்சு ஓய்வு பெற்றிருக்கோம். தொடர்ந்து நம்ம ராணுவத்தை வந்து இழிவா பேசிருவாங்க ஒரு எண்ணம் கூட இருந்திருக்கலாம் அவருக்கு. சரி நம்ம பாடி வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம கிட்ட வந்து வரமாட்டாங்க. நம்மள வந்து சர்ச் பண்ண மாட்டாங்கன்ற மைண்ட் செட்ல தான் அவரு இந்த விஷயத்த பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தோணுது. ஆனா, அத இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன்றனால பிரைமரி ஸ்டேஜ்ல தான் இருக்கு. இதுக்கப்புறமா அவங்க ஃபுல்லா இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிஞ்சு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணதுக்கப்புறமா தான் இதோட மொத்த இந்த ஹிஸ்டரி பேக்ரவுண்ட் நம்மளுக்கு தெரிய வரும்.